தமிழ் திரைப்பட பாடல்களில் ஜாம்பவான்கள் முதல் கொண்டு இன்னும் இவங்கெல்லாம் பேசப்படணும்ப்பா அப்படின்னு பேசப்பட வேண்டிய கவிஞர்களை பற்றியும் நிறைய பேசுகிறதுக்காக நம்ம கூட கவிஞர் பா ராசா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன திருத்தம், நான் கவிஞர் இல்லை, திரைப்பட பாடலாசிரியர். ஓ, ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? கவிதை திரைப்பட பாடல் வந்து பாடல்கள் யார் வேணாலும் எழுதிடலாம். ஏன்னா நம்மளுடைய பாட்டியோ தாத்தாவோ கிராமப்புறங்களில் இருக்கிறப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எப்பயுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு யார் வேணாலும் எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கவிதைன்றது வந்து ரொம்ப உன்னதமான விஷயம். அதை எழுதுறதுக்கு ஒரு தகுதியெல்லாம் வேணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்குமே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாடினா ஒரு பாட்டு வந்து நம்ம மனசையும் ஆற்றுப்படுத்தும், அந்த பாடலோட சூழலும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதினவர். அது மட்டுமே எழுதியிருக்காரு. ஆத்தோரமா வாரியான்னு இந்த பக்கம் குத்துப்பாட்டும் எழுதுவாருன்ட்டு அவர் தொடாத ஜானரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலாசிரியர் கங்கை அமரன் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், கங்கை அமரன் உங்களோட இதில் இது கங்கை அமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்த பாடல்னால் எந்த பாடல் சொல்லுவீங்க? அப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல கங்கை அமரன் ஏன் கவனிக்கப்படலைன்ற ஒரு விஷயம், முதல்ல கங்கை அமரனை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அவருடைய ஆழமும் நீளமும் புரிகிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 80-90களில் வந்த குறைஞ்சபட்சம் 2000-3000 பாடல்கள் எழுதின பாடலாசிரியர்களே பயங்கரமாக அறியப்பட்ட காலகட்டங்களில் கங்கை அமரன் கிட்டத்தட்ட 3700 பாடல்கள் வரைக்கும் எழுதியிருக்காரு. இது ஒரு பெரிய நம்பர். அந்த பீரியட்லேயும் சரி, இந்த பீரியடில் அதை விட ரொம்ப பெரிய நம்பர் இது. ஆனால் இவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு, அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் ஏன் கவனிக்கப்படலைன்ற ஒரு கேள்வி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் சொல்லணும்னா, அடிப்படையில் ஒரு எழுத்தாளரை தான் அவர் தன்னோட வாழ்க்கையை தொடங்கலாம். எழுத்தாளர்னா சிம்பிள், லிரிசிஸ்ட் தான். அவங்க அண்ணன் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மேடைகளில் போய் பாடுறதுக்கு ஏற்கனவே உள்ள, இப்போ கானா எப்படி ஸ்டைலில் இருக்கோ அதே கானான்றது ஏற்கனவே உள்ள பழைய பாடல்களுக்கு புது வரிகளை எழுதி அதை வந்து உழைக்கும் மக்கள் பாடுவாங்க, அதனால் கானான்ற பேர் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க அண்ணன் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேடைகளில் வந்து ஏற்கனவே வந்த பாடல்களுக்கு புது புது லிரிக் எழுதி அதை பாடுறத தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருந்தார் கங்கை அமரன். கங்கை அமரன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாஸ்கரும் சரி, இளையராஜாவும் சரி, பாவலர் வரதராஜும் சரி, மொத்த குடும்பமும் அப்படி தான் இருந்துச்சு.